டாக்டர் இப்ப சித்த மருத்துவத்துல வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கில மருத்துவத்துல இன்சுலின் இருக்கு, ஆமா. டேப்லெட்ஸ் இருக்கு. நம்ம மருத்துவத்துல என்ன மருந்துகள் குடுக்குறீங்க? எப்படி? நவீன மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். ரீசென்ட்டா டைப் 3 டயபெட்டிஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலா இருக்கிறவங்கள விட இவங்களுக்கு இன்சுலின் 3 மடங்கு போடணும். இப்போ ஒரு நபருக்கு வந்து ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 15 யூனிட் வந்து இன்சுலின் போடணும் அப்படின்னா, இந்த டைப் 3 வகை இருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 45 யூனிட்ஸ் வரைக்கும் போடணும். ஆனால் சித்த மருத்துவத்துல 20 வகையான டயபெட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 20 வகையில 18 வகையான டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், 2 வகையான டயபெட்டிஸ் தான் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் வாத, பித்த, கஃபம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கு, உடம்பு வெயிட் கூடிக்கிட்டே போகும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும், உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். இவங்க 2 பேருக்குமே சுகர் இருக்கு. ஏன் ஒருத்தர் மட்டும் வெயிட் கெயின் ஆறாங்க, ஒருத்தர் வந்து வெயிட் வந்து குறையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாத நோயாளியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி கஃப நோயாளியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கூடிட்டே போகும். இப்போ சுகர் வந்தவங்களே பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு பாதம்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு, கண் பார்வை வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த உடல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த நரம்புல எல்லாம் பாதிப்பு வந்து எரிச்சல் வந்துடும். அதே மாதிரி கண்ணில் வந்து பாதிப்பு வந்து வரும். இந்த மாதிரி உடம்போட தன்மையை பொறுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கும்.